அது கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அந்த பாக்ஸ் என்ன பண்றது? அதான் வேலை செய்யவே மாட்டேங்குது. மத்தவங்களை கண்டுபிடிச்சு திரும்ப ட்ரை பண்ணி அது பார்க்கலாம். மத்தவங்களையும் பிடிச்சதை நான் பார்த்தேன். அப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம். இதை வச்சு நீ அதை தாக்கும் போது கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம். ஓடு. ரிச்சர்ட், ஆம்பர், நான் வந்து இப்ப அத கீழே போடு. அவன் பர்த்டேவை நீ மிஸ் பண்றப்பா. யாருது? ஒரு ரேண்டம் பூல் பார்ட்டிக்கு வந்தால ஞாபகம் இருக்கா? ஆம்பர், ஆம்பர் ஏன் போன்ல இருக்கா? அவ இங்கல இருந்திருக்கணும். ஆம்பர், நான் வந்து ஆஸ்திரேலியாக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆமா, நீ குடிக்கிறியா? என்ன? இல்ல இல்ல இல்ல. ஹே, இது நம்ம சாங். டான்ஸ் ஆடலாமா? ஜாக், பழைய பாட்டலாமா நீ கேக்குற? ஹே, ஜோயோட அம்மா பாடினது. அவங்க நல்ல கேரக்டர். ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க. கைஸ், ஆம்பர், ஹலோ ஹலோ. கனெக்ஷன் ட்ரபிளா? அப்பா, இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அங்க புகை வரது கவனிச்சியா? சாரிப்பா, நீங்க லேட்டா வருவீங்கன்னு நினைச்சா அதான் டின்னரை தீய வச்சுட்டேன். பரவாயில்ல, விடுமா. லஞ்சே லேட்டா தானே சாப்பிட்டேன். சரி, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு டயர்டா இருக்க. உனக்கெல்லாம் செட் ஆயிடுச்சுல? யா, எல்லாம் ஓகே தான். ஐ லவ் யூ செல்லம். லவ் யூ டூப்பா. I love you too, Ma. போய் உக்காரு. இங்க பாருங்க, இந்த எக்ஸிபிஷனோட கல்ச்சரை பாத்தீங்கன்னா, இந்த உலகம் உருவாக்கப்பட்டது எலிமெண்டலிஸ்டுகளால தான். ஒரு மாயாஜல மரத்துல இருந்து தான் அவங்களுக்கு சக்தி கிடைச்சது. ஆனா ஒரு மந்திரவாதியால தாக்கப்பட்டாங்க. இது ஏதோ கதை புக்ல படிச்ச மாதிரி இருக்கு. இருக்கட்டும், தேங்க்யூ ஜாவியர். ஆனா அவன் சொன்னதுல சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா மோனோமித்த பத்தி ஜோசப் கேம்பிள் என்ன சொல்லியிருக்காருன்னு? அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து பஸ்ல ஏறு.
அது என்ன காஃபியா? பால் சக்கரை போட்டது. இத போய் மிஸ் பண்றாங்க. இதெல்லாம் மிஸ் பண்றதுக்கு யாருக்கு மனசு வரும்? நீ சோயி தானே, நான் ஓவன். மேத் அப்புறம் ஸ்பானிஷ் கிளாஸ்க்கு ஒன்னா போகணுமே. தெரியும். உண்மையே சொல்ல போனா மிஸ் பெஞ்சமின் மோனமித்தை பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்கேன். அதோட இந்த எக்ஸிபிஷன் அப்புறம் அந்த மந்திரவாதியை பத்தியும் தான். இந்த கல்ச்சரோட வெர்ஷன் இருக்குல்ல, அந்த டெவில் அப்புறம் அந்த ஓல்டு மோட், ஆஹா எனக்கு ரொம்ப தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? பேசாம இரு. சாரி, நான் வந்து வேணாம் 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 வேணாம். வாயை மூடுனா பேசக்கூடாது. பேசாத. ஆனா வாயை மூடுங்கிறதுக்கான அர்த்தம் சாரி. நீ சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படியா? இல்ல இல்ல, ஆனா அது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப. ட்ரீ ஆஃப் நாலேஜை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க ஆர்டிஃபேக்ட்ஸை ட்ராக் பண்ணி நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, முக்கால்வாசி அந்த மரத்தை பத்தின விஷயங்களா தான் இருக்கு. அதோட இந்த கதைகள் நம்பக்கூடியதா இருந்தா இந்த மரத்துக்கிட்ட இருக்கிற சக்தி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உண்மையிலேயே ரொம்ப. முதல்ல அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுறீங்களா? ஓ, என்ன பண்றீங்க மிஸ்டர் டாரஸ்? என்ன பழங்கால மூட நம்பிக்கையோட கண்காட்சி தானே இது? இதுக்கு நான் உங்க கதையெல்லாம் கேட்கணுமா? அப்போ நான் சொல்ற விஷயம் எதையுமே நீ கேட்க கூடாதுங்கிற குறிக்கோளோட தான் வந்திருக்க, அப்படிதானே? இன்னைக்கு நாள் முழுக்க இதுக்கப்புறம் நீ என் பக்கத்திலே தான் இருக்கணும். வா வா வா. நான் எங்க விட்டேன்? அதான் அந்த மரம் இருக்குல்ல, கொஞ்சம் என் கூட வாங்க. ஏய், இங்க என்ன பண்ற நீ? நான் வந்து இந்த இந்த கொம்பை பார்க்க வந்தேன். நான் படிச்சிருக்கேன், இந்த மார்க்கிங்ஸை பற்றி படிச்சிருக்கேன். இதெல்லாம் எலமெண்ட்ஸை பற்றி குறிக்குது. இந்த கல்ச்சரை பொறுத்தளவு இதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்குமா? எப்படி, மச்ச மாதிரியா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் அதை விட சூப்பர் பவர்ஸ் மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க? சரி, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜாவியா இங்க இருக்கியா? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மிஸ்ஸஸ் பெஞ்சமின் அதை கவனிக்கவே இல்ல. நம்ம அமைதியா இருந்தது நல்லதா போச்சுல? யா, அப்படி இல்லைன்னா இவங்ககிட்ட நம்ம மாட்டி தவிச்சிருப்போம். இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டால, அதனால இங்க வந்து மாட்டிக்கிட்டு தவிச்ச மாதிரி இருக்கு. நீ ரொம்ப கூலா இருக்க. நானும் ஹைஸ்கூலுக்கு வந்துடலாமோ? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சில விஷயங்களை வரையற. என்னைய வரைஞ்சு வச்சிருக்க நீ? இல்லையே, நீ என்ன இந்த அளவுக்கு அழகாவா இருக்க? ஹலோ, ஒரு நிமிஷம். ஏன் எல்லாத்துக்கும் சத்தம் போடுறீங்க? அமைதியா சொல்லி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஓ, செம்ம சூப்பர்ப்பா. பேசாம திரும்ப நாம இதை அப்படியே வச்சிடலாமா? ஐயோ கடவுளே, என்ன பண்ணீங்க நீங்கலாம்? நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, என் கூட வாங்க வாங்க. இங்கே நின்ன செக்யூரிட்டிக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும்.
வாங்க வாங்க. ஓ, அடேங்கப்பா. ஓ, அது வந்து உன்னாலதான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கோம். ஓஹோ, பரவாயில்ல விடுங்க. எனக்கு கலெக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். வந்து உட்காருங்க வாங்க. எங்க? நான் இங்க உட்காரு. இது எனக்கு பழக்கம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன இது? என்ன இடம் அது? எங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் அதை தொட்ட உடனே ரூம் முழுக்க லைட் எரியுது. ஆமா, இது அந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி நீ வெளியே எடுத்த? நான் எடுக்கல, அதுவா தான் விழுந்துச்சு. அப்புறம் சிறப்பு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் இது வந்திருக்கிற ட்ரைப பார்த்தா இது ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து தான் செஞ்சிருக்காங்க. இதான் ட்ரீ ஆஃப் சோர்ஸ். இது எலிமெண்டலிஸ்ட் தான். அவங்க சுயநலத்துக்காக, அவங்க சக்தி அடையறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. ஓ, அந்த ஸ்டாஃப் அதுக்கு என்னாச்சு? உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. பழசு இல்ல, அதான் விரிசல் விட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான். 1920 தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அப்பவே காணாம போயிருக்காரு. நான் கேட்ட கேள்வி இது கிடையாது. ஓ, என்ன மன்னிச்சிருமா. ஆனா உனக்கு எப்படி நான் பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வெறும் ஸ்டாஃப் தான். அதுக்கப்புறம் இது குறைஞ்சது 100 வருஷமா நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் இது வரைக்கும் இந்த மாதிரி லைட் எரிய வச்சதே கிடையாது. அப்ப எங்க எல்லாருக்கும் நடந்தது? என்ன சொல்ற? இவ அந்த இடத்துல என்ன பண்ணாலோ அது மூலமா வந்த வெளிச்சம் எங்க எல்லார் மேலயும் பட்டுச்சு. எங்க எல்லார் மேலயும் ஏதோ ஒரு விதமான சிம்பிள் தெரிஞ்சது. ஓ, நிஜமாவா? இன்னொரு தொல்பொருள் ஆராய்ச்சியில இருந்து தான் இந்த கியூபை கண்டுபிடிச்சாங்க. இது அப்சைடில உருவாக்கப்பட்டதுனால சின்னதா இருக்கு. அது மரம் இல்ல. ஆனா இதை ஏன் வித்தியாசம்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த காலத்துல இருந்த மக்கள் கல்லுல எதுவும் செதுக்கல. ஆமா, ஐம் சாரி. நீங்க சொன்னது சரிதான். இந்த ஸ்டாஃப் உங்க எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குன்னா இந்த கியூபை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இத நீங்க 5 பேரும் தானே சேர்ந்து தொட்டீங்க. சூடா இருக்கு. ஏதோ சரியா எனக்கு படல. ஏதோ ஒண்ணு சரியில்லை. நாம இங்க இருக்க கூடாது. தம்பி, உனக்கு ஒண்ணு இல்லையே? அம்மா, நீங்களா அது? அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். எங்க இருக்கம்மா? ஏய், என்னாச்சு? நம்ம எங்க இருக்கோம்? என்ன இதெல்லாம்? நம்ம எங்க இருக்கோம்? ஏய், நீ பதட்டப்படாத. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம ஏன் இங்க இருக்கோம்? கேட்லின், பதட்டப்படாத. கொஞ்சம் நிதானமா இரு. நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஐயோ, இங்க வந்து உன் கத்தல நிப்பாட்ட மாட்டியா? சேவியர், உனக்கு ஒண்ணும் ஆகல? டாக்டர் ராசன், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இங்க என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? உங்களுக்கு எதுவும் தெரியாது? இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லு? தெரியுமா? தெரியாதே. சரி, இதெல்லாம் ஒரு வினோதமா இருக்கு. வாங்க எல்லாரும் பாத்துக்கலாம். ஆனா இப்படி ஆளாளுக்கு கத்துனா எல்லாம் மாறி போயிடுமா? நம்ம பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கோம். திரும்ப எதுக்கு நீ கத்துற? சரி, நாம இப்ப எங்க இருக்கோம்? எப்படி வந்தோம்னு தெரிஞ்சுக்கணும். இங்க இருந்து எப்படி போறோம்? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இன்னைக்கு மதியம் எனக்கு சாக்கர் கேம் இருந்துச்சு. இந்த பிரச்சனையில அதான் ஒரு பெரிய பிரச்சனையா? யாருக்காவது இங்க மியூசிக் எதுவும் கேக்குதா? யா, அது என்னது? இங்க எப்படி நம்ம உயிர் வாழ்றது? வாங்க, அங்க காடு இருக்கு.
நான் பத்திரமா தான் இருக்கேன். இவர் இறந்திருப்பாரோ? சூப்பரா இருக்குல்ல? ஹலோ. ஹே, நீங்க வந்து கையெடு. நேரம் இப்போ வந்துருச்சா? நேரமா? எதுக்குங்க நேரம்? ஏன்னா அப்போதான் அந்த மந்திரவாதி இங்க வருவான். மந்திரவாதியா? என்ன பேசுறீங்க நீங்க? ஓ, நீங்க இருக்கிறது நான் கவனிக்கவே இல்லையடாமா. நீ மறைக்கப்பட்டிருக்க. உங்களுடைய வாசனை இது உங்களுக்கு இந்த இடத்துல நல்லதா இருக்க போறதில்ல. நீங்க இந்த மாதிரி சொல்றது- வாசனையா இருக்கிறவங்களை இங்க இருக்கிற ஜந்துக்கள் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னது? பீஸ்டா? பாதுகாவலன். பாதுகாவலனா? அது இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. அது என்னது? நாங்க என்ன பண்ணணும்? நீங்கெல்லாம் உண்மையிலேயே யாருங்கிறத அவனுக்கு காட்டி ஆகணும். என்னது? இவ்வளவு சின்ன வயசுல நான் சாக போறேனா? பசங்களா, ஏதோ இங்க வருது, சீக்கிரம் போங்க. கடவுளே, வாங்க போலாம். வேணாம் போகாதீங்க, இவர் நமக்கு உதவி பண்ணுவாரு. வா போலாம். ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க உண்மையிலேயே யாருங்கிறத அவனுக்கு காட்டுங்க. சீக்கிரம் இங்க வாங்க.
கருமம். அமைதியா இருங்க. அந்த பாதுகாவலன் அந்த பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாருமே என் கையில இருக்க அந்த ஸ்டாஃபை தேடி வரணும். அவங்க காட்டுக்குள்ள போய் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. போங்க எல்லாரும். கொஞ்சம் அது ஒருத்ததுல. உங்களுக்கு எப்படி? இங்க இருக்கிற ஒரு மரம் தான் எல்லா மரங்களுமே. நாம கொஞ்சம் உட்காரலாமா? நான் ரொம்ப டயர்டாயிட்டேன்ப்பா. சரி, என்ன பண்றது? இங்க தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், குடிக்க தண்ணி தேடணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு தேடி பிடிக்கணும். நான் ஸ்கவுட்லாம் இருந்திருக்கப்பா. நீ வச்சிருக்க பேக்ல ஏதாவது சாப்பாடு இருக்காமா? கையிலேயே நீங்க எங்கேயாவது பாத்தீங்க? இல்லையே. ஹே गाइस, ஏன் இப்படி பயமுறுத்திட்டே இருக்க? ஒளிஞ்சுக்க இடம் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க. இந்த புது இடம் பிடிச்சிருக்கா? லொகேஷன் அற்புதமா இருக்கு. தேவையானது எல்லாமே இங்கேயே இருக்கு. யா, இது வந்து ஓ ரொம்ப பிரமாதமா இருக்கு. இரு, கொஞ்சம் இரு. இது வந்து உண்மையான குகை படிவங்களா? गाइस, இந்த கல்லை வந்து நான் இப்ப தொடலாமா? நீங்க சொல்றது புரியல. ஒரு மரம் தான் எல்லா மரமுமா? ஒரு மரம் தான் இங்க இருக்கிற எல்லா மரங்களும். அதுங்களோட வேர்கள் நிலத்துக்கடியில பிணைஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் சமம். நீ இந்த இடத்துக்கு தொடர்பு பட்டிருக்க. உன்னை குணப்படுத்தி உன்னை அதை குறிக்குது. நீங்க சொல்றது எனக்கு இன்னமும் புரியல. நீ இந்த பூமிங்கிற விஷயத்துல ஒரு அங்கமா இருக்கங்கிறத புரிஞ்சுக்க. இந்த பூமியில தான் நீ பிறந்திருக்க. நான் பிறந்த மாதிரி நாம தான் இந்த பூமியோடைய எலிமெண்டலிஸ்ட். உருவாக்கத்தோடைய இசையில நம்ம எல்லாருமே ஒரு அங்கம் தான். இயற்கையை நம்மளால மாத்த முடியும், மத்தவங்களை குணப்படுத்தலாம். அப்புறம் மரத்துக்குள்ள மறைஞ்சு வந்து உங்கள மாதிரி ஆளையும் பார்க்க முடியுமா? இது ஒன்றும் வினோதம் கிடையாதுமா. நான் இங்கே வளர்ந்தவன் தான், தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்ன. ஆனா அப்பதான் அந்த மந்திரவாதி எங்க வாழ்க்கையை மாத்தினா. இந்த மந்திரவாதிங்கிறது யாரு? ட்ரீ ஆஃப் நாலேஜ் உடைய உண்மையான பாதுகாவலன். அவதான் அதை பாதுகாத்தா. அதுக்கு கைமாறா அது நம்மளை பாதுகாக்கும் நினைச்சா. ஆனா அவசரப்பட்டு நான் அந்த இடத்தை விட்டு போயிட்டேன். உலகத்தையே போய் சுத்தின, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி அடையணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 4 நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் எலிமெண்ட்ஸோட சக்தியை எப்படி கிரகிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா எங்களுக்கு இன்னொரு பூமி வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா அப்ப அந்த மந்திரவாதி எங்களை உள்ள விடவே இல்லை. அதான் நாங்க காத்திருந்தோம். அப்போதான் எங்க மொத்த இனத்துக்கும் ஒரு பெரிய நோய் வந்துச்சு. வேற வழி தெரியாம எங்ககிட்ட உதவிக்கு வந்தவன் என்ன
அந்த மரத்துல இருக்கிற சக்தி மக்களை காப்பாத்துங்கிற விஷயத்த நாங்க அவகிட்ட எடுத்து சொன்னோம். எல்லாமே நாங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஆனா அப்பதான் அவளுக்கு அந்த சக்தியோட ருசி தெரிஞ்சிச்சு. அந்த சக்தி அவளை பைத்தியமாக்கிடுச்சு. அந்த சமயத்துல வர வழி தெரியாதனால அவளை ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்தி புனிதமான காட்டுல வர வழியே இல்லாம அவளை கட்டி போட்டு வச்சிருந்தோம். அதுல இருந்து அவ அந்த இடத்துல இருந்து வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி அவ திரும்ப வந்தாளா? தயவு செய்து நாம் அந்த கல்லை மட்டும் நகர்த்தவே கூடாது. அதை கண்டுபிடி, அதை கொண்டு வந்து கொடு. அப்போதான் இந்த பூமியில இருந்து அவ சக்தியை கிரகிக்கிறத நம்மளால மொத்தமாவே தடுத்து நிறுத்த முடியும். ஆனா எனக்கு இது எதுவுமே புரியலையே. இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அந்த மரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒப்சீடியன் கண்ணாடியை தாண்டி தான் அது இருக்கு. அது எங்க இருக்கு? இருள் நிறைஞ்ச பகுதியில தான் அது இருக்கு. அந்த மாதிரி இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை உன்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போனா மட்டும் போதும். என்ன சுத்தி என்ன நடக்குது என் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஜோய், நான் சொன்னதை தவிர வேற எந்த வழியும் உனக்கு இல்லம்மா. இதுதான் ஒரே வழி. நீதான் முடிவெடுக்கணும். அப்புறம் ஜோய், அந்த மந்திரவாதியோட வாசனை உன் மேல இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ. பூமியை சார்ந்த எதுவா இருந்தாலும் அந்த ஜந்துக்களை உன் பக்கம் இழுக்கும். ஏன்னா நீ பூமியோட குழந்தை. அதான் சொல்றேன். அப்ப இதான் தடவிக்கணும் போல. எங்கப்பா செம கூலா இருக்குப்பா. என்னடா உளற? முதல்ல அந்த கல்ல தொட்டோம், கொம்ப தொட்டோம், அப்புறம் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? எனக்கும் போயட்ரி எல்லாம் புரியாது. என்ன போயட்ரி? அதான் அங்க இருக்கே, பூமியும் மரமும் இருக்கிற இடத்துல தகுதியானவனா இருந்தா நீ அங்க இருப்ப. இருக்கட்டும். அங்க வேற என்ன இருக்கு? அங்க ஈத்தரோட சிம்பிள் இருக்கு. ஈத்தரா? அது 5 எலிமெண்ட்ஸ்ல ஒன்னாச்சே. ஓ, அது பூமி, நெருப்பு, காற்று, நீர், அப்புறம் ஈத்தர். ஈத்தர்னா என்ன? ஓ, அது வந்து பொருட்களுக்கு இடையில இருக்கிற இடைவேளை. அப்போ ஒண்ணும் இல்லையா? ஆமா, அத அப்படியும் சொல்லலாம். ஒருவேளை நாம என்ன பண்ணணும்னா இத புரிஞ்சிக்க 5 எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் தேவைப்படும் போல. நம்ம கேலி இதுக்கு தேவைப்படுறத கொடுக்காததுனாலதான் இது நமக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்குது. ஜாவியர், நாம கொஞ்சம் நெருப்பு உண்டாக்கலாமா இங்க? டேய், நான் சொன்ன உடனே போதடா, கொஞ்சம் இருடா. அது உன்னை பார்த்திருக்கோம். டாக்டர் ராசன், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? இருக்கட்டும் ஜோய், இங்க பாரு. மத்தவங்களை கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல நிறைய இருக்கு. நம்ம காட்டுல பார்த்தவரை திரும்ப பார்த்தேன். ஜோய் ப்ளீஸ் இங்க பாரு. அவர் என்கிட்ட ஒரு மரத்தை பத்தி சொன்னாரு. அந்த மரத்துல இருந்து தான் ஜோய் மந்திரவாதி கொஞ்சம் சக்தி. நிறுத்துறியா? நான் தான் அந்த மந்திரவாதி. எது? என்ன? ஜோய் இங்க பாரு. ஆனா அவ ஒரு பைத்தியக்காரி. அது ஒரு பொய். என்னால அவங்கள தடுக்கவும் முடியல, என் மக்களை காப்பாத்தவும் முடியல. நான் இதை சரி செய்ய எல்லா முயற்சியும் பண்ண, ஆனாலும் அவங்க விடல. அதானே அவரும் எதிர்பார்க்கிறாரு. அவன் பொய் சொல்றான். முதல்ல அந்த மரத்தை தேடி போறதுக்கு காரணமே அவன் தான். ஜோயி, எனக்கு உன்னோட உதவி தேவை. அதுக்குதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னது? நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இங்க தடைகள் வச்சிருக்காங்க. மத்த எலிமெண்டரிஸ்டுகளால தான் அந்த மரத்துக்குள்ள போக முடியும். ஆனா அதுக்கு அந்த கோளோட தலையை நீ என்ன கொண்டு வந்து தரணும். நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் ஆபத்துல இருக்காங்களே. அந்த ஜந்து அவங்கள வேட்டையாடுது. நான் இங்கே வளர்ந்தவ, நீ அந்த பக்கம் போனீங்கன்னா உனக்கும் அதே கதிதான். ஆனா இப்ப நீ போய் தான் ஆகணும். போ. இப்ப அவங்களுக்கு நீ தேவை. என் பின்னாடி வராதீங்க.
இந்த நெருப்ப கொஞ்சம் இங்க காட்டு. பூமி, தண்ணி, காத்து. என் வரல பிடிச்ச இழு. சரி சரி. என்ன மன்னிச்சிருப்படி. திரும்பவும் ட்ரை பண்ணுவோமா? அட போடா. முடியும். என்னாச்சு? என்னால இத கண்டுபிடிக்க முடியல. உன்னால முடியும். இந்த மாதிரி விஷயத்த டீம் அமைச்சு பல வருஷங்களா ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா கேலியை படிக்க சொல்ல. ஆமா, அவ வெறும் படிக்க மட்டும் தான் செய்வா, வேற எதுவும் இல்ல. ஐயோ என் கை. உன்னால முடியும். ஒருவேளை முடியலனா அது அந்த ஜந்து நம்மள தேடி வரும். அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகும்? இதே மாதிரி கூலார என் கையை பிடிச்சுக்கோ. இங்க இருந்து என்ன வெளியில கூட்டிட்டு போ. ஏன் எல்லாரும் கத்துறீங்க? அந்த ஜந்து என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. நாங்க ஒரு பீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோமே, அதேதானா? இருங்க, நீ என்ன சாகலையா? இப்ப என்ன பண்றது? அந்த செவத்து கிட்ட போலாம். அந்த புதிர். என்ன புதிர்? வா காட்டுறேன். என்னது இது? அது எலிமெண்ட்ஸ் பத்தின ஒரு போயம். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இரு, நான் தான் பூமி. எலிமெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. எலிமெண்டலிஸ்ட் தான் முக்கியம். ஏதோ ஒண்ணு சீக்கிரம் பண்ணுங்க. கொஞ்சம் ஏய், எப்படி இது? நீ நான் தான் பூமி, கேலி தான் ஈத்தர். இது ஒரு கதவு மாதிரி. மந்திரவாதியால அதுக்குள்ள வர முடியாது. எலிமெண்டலிஸ்ட் மட்டும் தான் வர முடியும். गाइस அது கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஓவன், இப்ப நீ ட்ரை பண்ணி பாரு. கைட்லின், நீ நெருப்பு தானே, வா. ஜேவியர், சீக்கிரம் இங்க வா. இந்த வார இரு. நீ தானே காத்தோட சிம்பிள், சீக்கிரம் வா. என்னது? நீ தான காத்து சிம்பிள். சம டக்கரா இருந்துச்சுலாப்பா. அந்த ஜந்து கூட மாட்டிருந்தா நம்ம டின்னர் ஆயிருப்போம்டா. கடைசி நேரத்துல நான் தானே வந்து காப்பாத்தினேன். சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி வந்தோம்ல. இது உண்மைதான். இதெல்லாம் உண்மைதான். ஹேய் गाइस, இங்க பாருங்க. உன்னோட இந்த நாத்தம். அதுவா? பேசாம இந்த துணியை நான் எரிச்சிடுறேன். இல்ல, நான் இல்ல ஜோஹி, எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் டிசைனா. நீங்க மந்திரவாதியோட நாத்தம். அப்படின்னா நான் அந்த வயசானவரை பார்த்தேன். நாம அந்த ஸ்டாஃபோட மீதி பாக்கத்தை கண்டுபிடிக்கணுமா? ஆனா அந்த மந்திரவாதி மாதிரி தான் நாம இருக்குமா? எப்படின்னு தெரியல. அதனாலதான் அந்த பீஸ் நம்மள கொல்ல பாக்குது. அப்ப நம்ம மேல வேற ஏதாவது நாத்து அடிக்கணுமா? அவ என்ன துரத்தல. ஏன்னா இங்க இருந்த சேர் எடுத்து நான் பூசிக்கிட்டேன். என்னது? அதை எடுத்து உன் மேல பூசிக்கிட்டியா? நீங்களும் இதை செஞ்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? ஜோயி, அவசரப்பட்டு நம்ம எதை செஞ்சுக்க வேண்டாம். எதா இருந்தாலும் பேசி. சேர்த்து சண்டை. இந்த வேண்டாம். என்ன பண்ற? என்னது? அழகா இருக்குல்ல? ஏன் அது மூஞ்ச தூக்கி வச்சிருக்கு? அடிபட்டிருக்க. ஏய், நீ இப்ப गाइस, நான் இந்த ஃபேரியை குணப்படுத்தினா
காய்ஸ் இதெல்லாம் உண்மைதான். சரி, அந்த கொம்போட மீதி பாகத்தை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் காட்டுக்கு நடுவுல இருக்க அந்த மரத்தை கண்டுபிடிக்கணும். அப்பனா நமக்கும் பவர் கிடைக்குமா? அது கிடைச்சா நான் சூப்பர் ஹீரோவா ஆயிடுவேன். அப்புறம் என் பேரு சுவாவியர். ஓகே, சுவாவியர். சரி, நீ சொன்ன அந்த மரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அது அங்க போனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நாம வீட்டுக்கு போலாமே. கைட், நான் ஒரு சந்துவை ஓட விட்டுருக்கேன். நாம இதெல்லாம் பாத்துக்கலாம். இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்ல. இந்த உலகத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும்னா அப்போ அந்த மரத்தை கண்டுபிடிச்சாகணும். நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு நமக்கு மேஜிக் வேணும். அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த மரத்தை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். நம்மளால இது முடியும். கம் ஆன். எங்கேயாவது நதிக்கு போயிட்டு போலாம். சரி. எப்பா, இது ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அவ்வளோதான், என்னால் முடியாது. நான் என் மனசை மாற்றிக்கிறேன். என்னால் இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது, நடக்கவும் முடியாது. அது என்னது? கம் ஆன். அது பார்க்கவே வினோதமா இருக்குல்ல. இது என்னவா இருக்குன்னு புரியலையே. ஏதோ ஒன்றும் சரியில்லை. என்ன? லாஸ் ஏஞ்சல்ஸ்ங்கிறது உண்மையான இடம். அது கூட உண்மையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இது வந்து அட்லாண்டிஸ். அதுதான் இங்க சந்தேகமா இருக்கு. இந்த கிராஸ் ரோட்ஸோட பாதுகாவலன் நான் தான். நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பாதைகள் பாதுகாப்பானதே இல்ல. இப்படி போனீங்கன்னா நீங்க எல்லாருமே மரணிச்சிருவீங்க, செத்துருவீங்க. இதுக்கு தேவையான சாவிகள் எல்லாமே என் கிட்டதான் இருக்கு. என்ன பண்ற நீ? என்னது? அப்போ உங்களால என்ன பார்க்க முடியுதா? ஆரம்பத்துல இருந்தே பாக்குறீங்களா இல்லனா இப்போதானா? ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம். நான் எப்படியா எல்லாத்தையும் பார்த்தோம். சுத்தம். இத முத செட் பண்ணணும். சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் தான் இந்த இடத்தினுடைய பாதுகாவலன். அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. ஐயோ, எத்தனை வாட்டி தான் நானும் சொல்லுவேன். இந்த பக்கம் நாங்க போக கூடாதுன்னா அப்ப எதுக்கு இந்த பாதை இருக்கு? இந்த பாதையில எல்லாரும் போகலாம், அதுக்கு நான் அவங்கள விடணும்ல. பீட்டர் ஷா, இங்கிலாந்து தானே? உனக்கு எப்படி இது? என்ன வளர்றா இவன்? நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். இப்போ உன்கிட்ட என்ன சொன்ன? என்னோட கிராஸ் ரோட்ஸ் எந்த? நீ வந்து ஒரு சாதாரண தண்ணி பைய. ஓவன், இவனை என்ன பண்ண? அவனை உடனே கொண்டு வா.
அடுத்து நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியும். தண்ணிய தொடர்ந்து பின்னாடியே காத்து தானே வரும். டாடா. கிரனாடா, ஸ்பெயின். ஆனா அப்படி தெரியலையே. நீ ஒரு மிருகம். சத்தியமா அது நான் கிடையாது. என்கிட்ட பேசி பழகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, நீ எந்த ஊருக்காரன்னு பாப்போம். சிட்னி. பை பாய். என்ன சொல்ல அந்த இடத்துக்கே உன்னை திரும்பி அனுப்பி வைக்கிறேன். நான் அப்படி பண்ண மிருகன்ற பேர் எனக்கு மாத்தவியா சொல்லு. நிஜமாவா? இரு. எனக்கு ஓவன் அப்புறம் ஜாவி. சார், நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா இருக்கும்னு சொன்னீங்களே. நாங்க உதவி செய்ய தான் இங்க வந்திருக்கோம். நாங்க அந்த மந்திரவாதியை தடுத்த அப்புறம் ட்ரீ ஆஃப் நாலேஜ் காப்பாத்த தான் இங்க வந்தோம். இதுல எனக்கு என்ன லாபம்? என்ன சரியா காப்பாத்துறதே போதாதா? உங்களுக்கு நாங்க லஞ்சம் கொடுக்கணுமா? உங்க எண்ணங்கள் சரின்னு சொல்றதுக்கு ஒரு அத்தாட்சி ஒண்ணு கண்டிப்பா வேணும். இந்தாங்க. இந்த கம்மலோட விலை $500 இருக்கும். கேலி, $20 சில்லறை இருக்கா? இந்தாங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்ப கொண்டு வாங்க. அப்பனா உங்க எண்ணங்கள் எல்லாம் பணத்தை சார்ந்ததா இருக்கும்ல, அவ்வளவுதானா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து நான் இது சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவ்வளவு சீப் இல்லமா. டாடா பாய். எனக்கு சிக்காகோனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அங்க பீட்சாலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பீட்சா பிடிக்குமா? நான் இது வரைக்கும் இந்த காட்டை விட்டு போனதே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க எல்லாம் இதை பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லிருக்காங்க. சரி சொல்லு, உன் முடிவை சொல்லுமா. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. வீட்டுக்கு போறியா? என்னங்க, இது என் அம்மாவோடது. என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அவங்கள வச்சு நான் அந்த மரத்தை கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணை பத்தி சொல்லு. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதோட அவ பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா. அவளோட குரல் இந்த காடு மாதிரி பிரமாதமா இருக்கும். நான் அவளை மிஸ் பண்றேன். உன்னோட முழு மனசோட வாய்ந்த பொருள் நீ எனக்கு தந்த. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். உன்னுடைய எண்ணத்தை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி குழந்தை. உனக்கு நெருங்கிய விஷயத்த நான் பறிக்கணும்னு சுத்தமா விரும்பவே இல்லை. ஆனா உன் எண்ணத்தா இந்த கதவை திறக்கிறதுக்கு ஒரு சாவியா இருந்திருக்கு. போமா. கொஞ்சம் இரு. அந்த பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு சொன்னாலா இல்ல அந்த பையன் கிட்டயா? மத்தவங்களோட எண்ணங்களை கேட்டாலே இதுதான் பிரச்சனை. அது எல்லாத்தையும் கேட்டு நான் குழம்பி போறேன். சாரி விடு. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாத்துக்கும் சரின்னு தானே சொன்ன. எனக்கு எதுவும் புரியல. இந்த இடத்தோட விதிமுறை எதுவுமே எனக்கு புரியல. இங்க இருந்து எனக்கு வீட்டுக்கு போனா போதும். என்னோட பழைய வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல ஓவன், ஜாவியா 2 பேருமே இல்ல. நாம மத்தவங்களை கண்டுபிடிக்கணும், தங்க இடம் பார்க்கணும், நெருப்பு மூட்டணும். அதுக்கு நம்ம வாயை மூடிட்டு நடக்க ஆரம்பிக்கணும். சாரி, இந்த மாதிரி பேசணும்னா ஏதாவது ஐடியா? அதோ கேலி, வேண்டாம். அத பார்க்க எல்ஃப்ஸ் மாதிரி தெரியுதா? எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க?
ஆமா கேட், நீ சொன்ன மாதிரியே இந்த ஜந்து ஏதோ வினோதமா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏய், யார பார்த்து வினோதம்னு சொன்னீங்க? ப்ளீஸ் இவ சொன்னதெல்லாம் கண்டுக்காதீங்க. நானும் கண்டுக்க மாட்டேன். நாங்க இங்க ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருக்கோம். அவங்கள பாத்தீங்களா? அத முன்னாடியே எங்க சொல்லல. அவங்க வீவரோட தான் இருப்பாங்க. என் கூட வாங்க. இல்ல, நாம அவன் பின்னாடி போலாமா? என்ன ஏன் கேக்குற? நான் சொல்றத நீ எதுவுமே கண்டுக்கவே மாட்டியே. கேளு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதல் 2 கதவுகளை தாண்டி நீங்க வந்துட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸா? நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். சீக்கிரம் நீ இதுல இருந்து வெளியே வந்துடுவ. உங்களுக்கு உதவ நாங்க இன்னும் ஒத்துக்கவே இல்ல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க? நான் உண்மையிலே இங்க இல்ல. என்ன? உன்னை பார்க்க தான் வந்தேன். என் உடலால நான் வேற எங்கேயோ இருக்கேன். ஆனா மனசால நான் உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கேன். யார கேட்டு இதெல்லாம் நீங்க பண்றீங்க? ஜோயி, எனக்கு உன் உதவி தேவை. ஏன்னா எலிமெண்டலிஸ்டுகளால தான் என்னை விடுவிக்க முடியும். நீங்க சொல்றீங்க எதுவுமே எனக்கு புரியல. அந்த கிராஸ் ரோடோட பாதுகாவலன் என் எண்ணங்களை சோதிச்சான். ஆனா என்னை எதுக்கு எங்க அனுப்புனா? சரி விடுங்க. ஜாவியர். ஜோயி, ஜோயி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஆனா எதுவும் குளிருது. ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. இங்க வந்து பாரேன். பாத்தியா? இத நம்பவே முடியலல்ல. வேண்டாம், அதுகிட்ட போகாத. ஹாய், என் பேரு ஜோயி. எங்களுக்கு உதவ முடியுமா? ஜோயி, கேட்லின், வினோதமான ட்ரெஸ் போட்டிருக்க ஆளு. கிழிஞ்சது. காய்ஸ், இதுதான் அந்த ஜந்து. இது அந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஜோயி கையில இருந்த மாதிரியே. அது ஒரு பெரிய ஜந்து மலையில இருந்து நம்மளை தள்ளி விட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு எவ்வளவோ மேலு. ஏன்னா நாம இங்க உறைஞ்சு சவறதுக்கு பதிலு அப்படியே செத்துடலாம். இப்ப என்ன சாகரத்துக்கு நீ ரேங்கிங் கொடுத்துட்டு இருக்கியா என்ன? உனக்கு தோணல? வாய் மூடு. வீவர், விருந்தாளிங்க வந்திருக்காங்க. உனக்கு இங்க விருந்தாளி வந்திருக்காங்களா? ஹாய், உங்களுக்கும் ஹலோ. இவளுக்கு
இவளுக்கு எதுவும் ஆகலையே. இவளா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா என்ன இவ வேலைய ரொம்ப சீரியஸா பாப்பா. விவி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் எதுவுமே சாப்பிடல. சீக்கிரம் விவி. வாங்க வாங்க வாங்க. சாப்பாட்டை காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. வாங்க. இன்னியே வெயிட் பண்றீங்க? வேண்டாம் தேங்க்ஸ், எனக்கு பசிக்கல. ஆனா பிரச்சனை இல்ல, நான் ஏதாச்சும் சாப்பிடுறேன். சார், நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்கும் போது தப்பான விஷயம்னு தெரியும் போது அது எதுக்காக நீங்க கேட்கணும்? நான் இந்த மாதிரி செய்யணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க ஏமாந்துட்டீங்கல்ல. சரி, என்னமா கேட்க வந்தீங்களே? எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இன்னும் ஒருத்தனை காணோம். இன்னொரு இருந்தாலியா? யார் இங்க காணோம்? இதோ இருக்கானா? நீங்க எப்படி இது பண்ணீங்க? விவியா, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். அவ இந்த மாதிரி நிறைய செய்வா. சரி, நீங்க என்ன செய்வீங்க? நான் தான் அவளை செய்வேன். அதுலதான் நான் கில்லாடி. அவ சமைப்பா, நான் அதை சாப்பிடுவேன். அதை விடுங்க, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நாங்க சாப்பிட்டு பல மாசங்கள் ஆகுது. அவனை காப்பாத்த முடியுமா? எனக்கு தெரியல. ஆனா அத பாரு, அந்த எழுத்துக்கள் ஏதோ அப்சிடியன் கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற சாவியோட இருக்க பொட்டிய பத்தி போட்டிருக்கு. அதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட தேடுறதா நீங்க சொன்னீங்க. ஏகப்பட்டது தேடுறீங்க போலயே. அது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பாக்ஸா? அது அப்சிடியன் கண்ணாடிக்குள்ள இருக்கு. சரி, அது எங்க இருக்கு? இருள் நிறைஞ்ச பகுதியில. அது இடமே இல்ல. அததான் நானும் சொன்னேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அதை தேடி போகவே கூடாது. பொதுவா மனுஷங்களே அந்த பாக்ஸ தேடி தான் இங்க வராங்களே. வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கீங்க, அப்புறம் கடைசியில செத்துடுறீங்க. அதனாலதான் சொல்றேன், உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு மத்த வேலையை பாருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது என்னுடையது. இது உனக்கு வேணும்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவு. அது என்னுடையது. அது எனக்கு இப்பயே வேணும். விவி, என்ன பண்ணிருக்கீங்க? அவ கவனம் செதறிடுச்சு. இப்ப நான் தான் அதை தடுத்து ஆகணும். முதல்ல கத்தறத நிறுத்து. ஓடுங்க. சீக்கிரமா ஓடுங்க. அது குடு. சாரி. விவி, 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 அங்க பாரு. அந்த பையன் இருக்கணும்டா. கொஞ்சம் விட்டுருந்தா அதுக்கு நான் டின்னர் ஆயிருப்பேன். எப்படி பார்த்தாலும் நான் அதுக்கு ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி தானே இருந்திருப்பேன். ஆமா, இங்க இருந்தவங்க எங்க போனாங்க? இங்க வரவங்க கொஞ்ச நேரம் கூட இங்க இருந்து நம்ம கூட சாப்பிட மாட்டாங்க. சரி, பரவாயில்ல விவி, நாம தான் இருக்கோம்ல. அதான் நான் இருக்கனே. உன் கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிடுற வாய்ப்பு எனக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுமா? நீங்க என்ன கட்டி போட்டு வைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது என்னுடைய வீடு. நான் மட்டும் இல்லனா நாம எல்லாருமே செத்து போயிருப்போம். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. நான் இப்ப போய் அந்த பசங்க கிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த கதவை திறங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்.
சரி. இன்னும் கொஞ்ச நாள் தானே, என் மந்திரக்கோள் மட்டும் கிடைக்கட்டும். ஹலோ, ஹாய். இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த குகையில என்னமோ இருந்துச்சுல, அதை நீ எவ்வளவு பார்த்த? ஆ, எல்லாத்தையுமே தான். அப்ப எனக்கு காட்டு. என்னால இதுல சரியா பார்க்க முடியல. இரு கொஞ்சம் இரு. ஹேய், அதை வச்சு நான் இதை வச்சு கூட வரையலாம். ஓகே ஓகே, உனக்கு இது தெரியுதான்னு பாரேன். பாரு. மக்கள் ஒரு மரத்தை பராமரிக்கிறத பத்தி இந்த சிம்பிள் வந்து குறிக்குது. எலிமெண்ட் கைஸா? அவங்க எலிமெண்டலிஸ்ட். ஆமால. சரி, இங்க இருக்க பாத்தியா? இதுதான் அந்த ஜந்து. அது ஒரு பெஹிமெத். உனக்கு இதுவே புரியுதுன்னா எல்லாமே புரியும்ல. சரி, இது வந்து ஃபீனிக்ஸ், ஒரு டிராகன், ஒரு யூனிகார்ன், அப்புறம் இது லிவாயாத்தான். லிவாயாத்தான்னா அது என்னது? ஒரு கடல் ஜந்து. ஓ, அவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா, கியூட்டா இருக்க. அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குமா? அவனை பார்த்தா இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட இருந்த மாதிரி தெரியுது. கரெக்ட் தான், சரியா சொன்ன. ரொம்ப நேரத்துக்கு நீங்க இருக்க கூடாது. ஏன் கூடாது? பாதுகாப்பா தானே இருக்கு. இந்த இடமே பாதுகாப்பானது இல்ல. அதுவும் குறிப்பா எலிமெண்டலிஸ்டுகளுக்கு இது பாதுகாப்பானது இல்ல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க எங்க போறது? அந்த கிராஸ் ரோட்ல இருக்க பாதுகாவலன்னு முட்டாள். அந்த அப்சைடியன் கண்ணாடி. நான் இங்க சந்திக்கிற எல்லாருமே இல்லாத இடத்த நோக்கி போக சொல்றீங்க. ஆனா நான் ஹே, யார்கிட்ட பேசுற? யாரும் இல்லையே. அடுத்து என்ன பண்றதுன்னு தான் தெரியாம புலம்பிட்டு இருந்தேன். திரும்பவும் நம்ம அந்த கிராஸ் ரோட் போய் செக் பண்ணி பார்க்கலாமே. அங்க இருந்து வீட்டுக்கு போக முடியுதா பார்க்கலாம். நானும் அதை யோசிச்சேன். ஆனா அங்க இருக்க அந்த ஆளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் டாக்டர் ரோசன். சோய், டாக்டர் ரோசன் இறந்துட்டாங்க. ஆமா, சாரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கேப் விடுறீங்களா? அப்புறம் இதை வச்சு அந்த மந்திரவாதி எப்படி தோக்கடிக்கணும் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, அதெல்லாம் எதுவும் தெரியல. அப்புறம் எதுக்கு ஆராய்ச்சி பார்க்குறீங்க? இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரு குரூப் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து எப்படியோ இறந்து போயிட்டாங்க. ஏன்? ஏதோ நோய் இருந்ததுனால இறந்துருக்கலாம். அப்புறம் அந்த மந்திரவாதியோட கிரிப்டோனைட்டை பற்றி எதுவும் இல்லை. சூப்பர். அப்படின்னா நம்ம கதை இங்கே முடிகிறது கன்ஃபார்மு. இல்லை, அந்த மந்திரவாதி வயசுனவன். நம்ம தான் 5 பேர் இருக்கோம்ல. அதுல ஒருத்தி ஃபேரியை குணப்படுத்திருக்கா. ஆமா, சரியா சொன்னேன். அப்புறம் நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை மரங்களுக்கு கால் முளைச்சதுன்னா அதுவும் புது பிரச்சனையா இருக்கும். வாங்க அங்க போலாம். சரி, அது என்னது? என்ன இவனுங்க வந்தானுங்க, 2 பேரும் முட்டிக்கிறானுங்க. ஐயோ,
வாங்க நம்ம போலாம். ஐயோ, நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். இந்த காட்டுல எந்த இடமுமே பாதுகாப்பானது இல்ல. நம்ம கதை இங்கேயே முடிய போகுது. அவளை நம்ம காப்பாத்தணும். அவங்கள கண்டுக்காத, நீ போய்கிட்டே இரு. இருள உன் மனசுக்குள்ள விடு. எனக்கு இருட்டுனா பிடிக்காது. யாருக்கிட்ட இவ பேசுறா? யாருக்கு தெரியும்? இங்க இருட்டா இருக்கா? அது உண்மையான இடமே இல்ல. அப்படி யாருமே இங்க சொல்லலையே. என்ன பண்ற நீ? நாம அவளை காப்பாத்தணும். என்னால அது முடியாது. நான் எதுக்குமே உதவாதவன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? நீங்க மட்டும் ஆரம்பத்துல என்ன ஓட சொல்லாம இருந்திருந்தா நான் தான் முதல்ல செத்துருப்பேன். நான் ஒரு வீண் சும. அவனை விடுங்க. இப்படிதான் நம்ம போய் ஆகணும். நம்பிக்கைய விடணும். எனக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாத ஜோவியர், இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். எங்கயா போறீங்க? இருட்டா இருக்கிற இடத்துக்கு. என்ன உளர்ற? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு புரியுற மாதிரி பேசுறீங்க, ஆனா எனக்கு புரியல. கைஸ், யார் நீ? மத்தவங்கலாம் எங்கதான் இருக்காங்க? வா, உனக்கு நான் காட்டுறேன். ஹே, என்னால இதை நம்பவே முடியலப்பா. என்ன மக்களை நம்புறது, அவங்க கிட்ட பேசுறது, இங்க வர்றது. நீ சொன்னது சரிதான். காட்டை ஏன் காப்பாத்தணும்? நீ தான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு தெரியும்ல. ஆனா இது எல்லாமே உண்மைதானே? எனக்கு பதில் சொல்ல. நீ யாரு? ஏன் கோவப்படுற? உன் வாழ்க்கையில இப்பதானே சந்தோஷமா இருக்க. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன ஆச்சு? இது எதுவுமே வேஸ்ட் எல்லாம் இல்லப்பா. அவளையே மத்தவங்கள பாரு. ஜேவியர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவன் ரொம்ப புத்திசாலி, கேலிக்கு தைரியம் ரொம்ப அதிகம். அப்புறம் சுவி, அவ ரொம்ப நல்லவ. ஆனா உன்கிட்ட என்ன இருக்கு? நானும் நல்லவதான், நானும் புத்திசாலி தான். உனக்கு என்ன தெரியும்? நீ ரொம்ப ஸ்வீட்டானவ. ஆனா யோசிச்சு பாரு, நீ அவ்வளவுதான். இல்ல, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஒத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி ஆயிரும். உண்மையை ஏத்துக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் தான் முடியாதுன்னு சொன்னேன்ல. ஜேவியா, சாரி. ஜேவியா, உனக்கு கேக்குதா? அவரு கண்டிப்பா இங்க வருவாரு. எத்தனை வருஷம் ஆகுது? 16 வருஷம் தானே. ஆனா இன்னமும் அப்படியே இருக்கா. அவர் இங்க வருவன்னு சொன்னாரு. யார் சொன்னா? என்னுடைய அப்பா. இங்க பாரு. நாம இங்கதான் இருக்கோம்.
உனக்கும் ஒண்ணும் இல்ல. இந்த கண்ணாடி தான் காரணம். இது நம்மள உள்ள இழுக்க பாக்குது. இது எல்லாமே போய் இது ஒரு பொறி மாதிரி. மத்தவங்களுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. என்னாச்சு? நீ என்ன யோசிக்கிறன்னு சொல்ல முடியலையா? நீ எப்படி ஃபீல் பண்றன்னு? உன் மனசுல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அத பொறுமையா என்கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறியா? இவளுக்கு என்னாச்சு? இவ பேச தெரியாம முழிக்கிறா. இவளை புடிச்சுக்க. கைட்லே. தேங்க்யூ. சரி வா போலாம். என்ன ஆச்சு? ஓவர். ஹலோ ஜாவியா. ஆமா சோயிங்க. இப்போ என்ன பண்றது? அவளை எப்படி காப்பாத்துறது? நம்மள ஒருத்தர் தான் போய் கூட்டிட்டு வரணும். ஒருவேளை நீயும் உள்ள போய் மாட்டிக்கிட்டா? இதுதான் ஒரே வழி. Zoe. Zoe. Hey, Zoe. நாம எங்க இருக்கோம்? நான் இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. ஆனா ஒரு 2 மணி நேரம் நான் இங்க இருந்திருக்கலாம். இதா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். சரி எடுக்கல, நான் எடுக்கல, போதுமா? என் அம்மாவோட வயித்துல நான் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸ் பிடிக்குமா. தினமும் நான் ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் நாங்க ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிடுவோம். இதுதான் எங்களுக்கு பிடிச்சது. அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு ஹீரோ. அப்ப நீயும் அவங்கள மாதிரி தான் போல. இல்ல இல்ல, நான் ஒன்னும் ஹீரோ இல்ல. ஹீரோஸ் எல்லாம் எப்போ சரியானதை செய்வாங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நான் வீட்டுக்கு வரவே இல்லை. தினமும் நான் அவங்க கூட ஸ்ட்ராபெரி சாப்பிடுற மாதிரி அன்னைக்கும் சாப்பிட்டுருக்கணும். ஆனா அன்னைக்கு முடியல. 2 மணி நேரம் லேட்டா நான் வீட்டுக்கு வந்தேன். சோயி, நான் என்ன மன்னிச்சிரு எனக்கு. ஆனா நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருக்கணும். அதுக்காக நான் ஃபீல் பண்ற, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட இப்ப எல்லாத்துக்கும் பதில் இல்ல. ஆனா சோயி, நீ ஒரு ஹீரோ. ஹீரோஸ் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு யார் சொன்னா? நான் அவங்களை ஏமாத்திட்டேன். என் அப்பாவையும் நான் ஏமாத்த. வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. நீ இப்படி பேசுறது தான் தப்பு. திரும்ப நீ முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. இது உண்மையான இடம் இல்ல. இல்ல, இருள் நிறைஞ்ச பகுதின்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான். உனக்காக நாங்க எல்லாரும் இதுக்கு வெளியில காத்துட்டு இருக்கோம். வா, நம்ம போகலாம். இதனால எதுவும் மாற போறதில்ல. கைஸ், நம்ம இங்க இருந்து வெளியில போலாம் வாங்க.
எனக்கு ஹேய் ஓ ஏய் உனக்கு என்னாச்சு? வாயை மூடிட்டு கட்டி பிடிடா. ஹே காய்ஸ், நம்ம வெளியில வந்துட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாமா? யா, நாம யாருங்கிறத காட்டலாம். ஓ, தண்ணில வேற இறங்கணுமா? கைஸ், ஐயோ, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. சீக்கிரம் வாங்க. இது அந்த சிவர் மாதிரி தான். இதுக்கு நம்ம எல்லாருமே தேவை. வாய்ப்பே இல்ல. இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இந்த பாக்ஸ் தான் மந்திரக்கோளா இருக்குமோ? வாய மூடு ஜாவியர். ஜோவி, உனக்கு என்னாச்சு? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. நாம எதையும் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். காய்ஸ், அது தெரியுதா? அவளை சுத்தி ஒரு நிழல் இல்ல? அவளுக்கு நான் தெரியறேன். உனக்கு இவங்க தெரியறாங்களா? யாரு தெரியுதா? ஐயோ, இதுங்க வாயை மூடாதுங்களா? நீ அதுக்கு சொல்லி பாரு. ஹேய், உங்க வாயை மூடுங்க. டாக்டர் ரோசன். ஓ, இவங்க வித்தியாசமா இருக்காங்க. ஹே, இவங்க தான்ப்பா அந்த மந்திரவாதி. என்ன? ஆமா. இரு, மந்திரவாதிங்கன்னா ஆம்பளைங்களா தானே இருப்பாங்க. உனக்கு இது தெரியுமா? நான் உங்களை விட்டு காணாம போனப்பவே டாக்டர் ரோசனை சந்திச்சேன். அவங்க தான் எனக்கு உதவி செய்யணும் கேட்டாங்க. அதுக்கு சரின்னு நீ ஒத்துக்கிட்ட. அவகிட்ட யாரும் ஏதோ சொன்னாங்கங்கறதுனால குருட்டுத்தனமா நம்பல. மந்திரவாதிக்கும் அந்த வயசானவருக்கும் இந்த மந்திரக்கோள் தேவைப்பட்டதுனால முதல்ல அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது இங்க இல்லையே. இப்ப என்ன பண்ணுவீங்க? கடைசியா வந்தவங்க இந்த பாக்ஸ உடைச்சிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா? பல வருஷங்களா 5 எலிமெண்டலிஸ்டுங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். பல வருஷங்களா ப்ரீ ஆஃப் நாலேஜ் கதவுகளை திறக்க முடியாம தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா இதை திறக்கிறதுக்கு இந்த மந்திரக்கோளால மட்டும்தான் முடியும். நாங்க மியூசியம்க்கு வருவோம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் தானே கூட்டிட்டு போனேன். இங்க நீ தான் கூட்டு வந்தியா? நீ இப்போ உயிரோட இருக்கன்னா அதுக்கு காரணமே நான் தான் கேலி. திடீர்னு உன் குடும்பத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து ஜாப் ஆஃபர் வந்ததுல இருந்தே உனக்கு தெரியலையா? ஜாவியர் அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. ஓவனோட ஃபேமிலியை ஊரை விட்டு போக சொன்னாங்களே. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஓ, கம் ஆன் ஜோயி. கேன்சர் வந்து அதுக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்கிறியா நீ? இன்னுமா இதெல்லாம் உனக்கு புரியாம இருக்கு? நமக்கு நெருங்கியவங்களை இழக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக என்ன குத்த சொல்லாதீங்க. ஏன் மக்களை காப்பாத்ததான் நான் முயற்சி பண்றேன். சரி, அடுத்து என்ன? ஏன்னா என் மக்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். என் வேலை இங்க ரொம்ப சுலபமானது. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண? என் அம்மாவை ஏன் கொன்ன? ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நீ தேவை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க மேல ஒண்ணு அந்த சேர் இருக்கா? இருக்கு. என்ன பண்ற? நில்லு, கிட்ட வராத. நில்லு, ஓடுங்க, போங்க.
அடேங்கப்பா, அவளுடைய முகத்தை பாத்தியா? அடுத்து என்ன? ஐயோ கிழிஞ்சது. திரும்பவும் இதுவா? நான் அங்க போக மாட்டேன். அந்த மந்திரவாதியை பத்தி முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லிருக்கணும் தான், ஆனா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அவதான் என் பல யுகங்களா அவன் மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கா. இதுல நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல விடு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது. சரி, இப்ப அடுத்து நாம என்ன பண்றது? எனக்கு தெரியல. அந்த ஜந்து நம்ம அவளோட இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் நம்மள கொல்ல வருது. அதேதான் அந்த பூமி குழந்தை, அந்த பீஸ்டோட பூமி குழந்தை. அததான் அந்த வயசானவர் என்கிட்ட சொன்னாரு. உடனே எல்லாரும் என் பின்னாடி வாங்க. இங்க பாரு, நீ ஏதாவது பண்ண போற அப்படின்னா வேலை செய்து இது என்ன? அது என்னது? இது பயப்படாத, ஒன்னும் இல்ல. நான் உனக்கு உதவுறேன். அது வர மாட்டேங்குது. இரு, வரும். இது வருது. வந்துடு. இவளுக்கு எதுவும் ஆகலையே. மூச்சு விடுறா. அந்த பாக்ஸ் எடுக்கிறத விட இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சே. சரி, இப்ப என்ன பண்றது? அந்த மரத்தை அழிக்கதான் டாக்டர் ராவ்சன் முயற்சி பண்றாங்கன்னு தெரியுது. அதனோட பாதுகாவலன் இப்போ ஒரு குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். எதுவா இருந்தாலும் நாம இப்போ வேகமா பண்ணியாகணும். இப்ப நம்ம சோயை எப்படி எழுப்புறதா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஈஸியா நடக்காது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் சரியில்லை போல. பரவாயில்ல, பெஹிமத்தை சமாளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என் மந்திரக்கோளோட தலைய கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்னா உங்க உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்துக்குவேன். நீங்க என்ன பண்ணாலும் இங்க எதையுமே மாத்த முடியாது. நாங்க யாரும் விட்டு கொடுக்க போறதில்ல. வேண்டாம், நிறுத்து, நிறுத்து. உங்களால என்ன எதிர்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா இப்போ என்ன பண்றது? நீங்க என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க? இந்த வச்சுக்க. ஆனா அவங்கள விட்டுடு. நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதுக்கும் தான். ஜோய், நோ. இப்ப என்ன பண்றது? எப்படி இருக்க மாடாக்? ஹலோ செல்லம். இப்ப என் பேரு சாரா. அதான் தெரியுமே. நீ பார்க்க உறுதியா இருக்கனா? உயிரோட இருக்கனா? கெட்டு போயிருக்க. நாம எல்லாரும் ஒன்னாதானே இருந்தோம். அத உன் தங்கச்சி எப்படி மறப்பா? தங்கச்சியா? ஆமா, என் தங்கச்சி தான். என்ன மன்னிச்சிட. நாங்க உன்கிட்ட சொன்னத எங்களால நிறைவேற்ற முடியல. அதன் விளைவா நீ பைத்தியமானதுக்கும் எங்களை மன்னிச்சிரு. உனக்கு என்னடா தெரியும்?
நீ பண்ணி வச்ச காரியத்துக்காக இத்தனை நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? மச்சு பிச் கோவில அழிச்ச, அது மட்டும் இல்லாம அட்லாண்டிக் லைப்ரரி மொத்தமா அழிச்ச. எல்லாம் முடிஞ்சது. எனக்கு சொந்தமானதை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன். இந்த மரத்தோட சக்தியை வச்சு நான் திரும்பவும் இந்த உலகத்தை முழுசா உருவாக்குவேன். உண்மையிலேயே என்ன மன்னிச்சிடு. நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பல வருஷங்களா என்னால அசைய முடியாம இங்கேயே மாட்டிக்கிட்டேன். நீ சொன்னதை செய்யறதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறத செய்யறதுக்கு விடவே மாட்டேன். சரி, வேண்டாம். என்னால முடியல, உங்களை குணப்படுத்த முடியல. சோய், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என் நேரம் வந்துருச்சு. இல்ல, வாய்ப்பே இல்ல. ஏன் உங்களை காப்பாத்த முடியல? எனக்கு முக்கியம் நினைக்கிறவங்களை ஏன் என்னால காப்பாத்த முடியல? எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். பழைய விஷயங்களை நீ விடுறதுக்கு தயாரா இருக்கணும். உண்மையிலே அது எதுவுமே உன்னை விட்டு போகலமா. வாழ்வு சாவு அது எல்லாமே ஒண்ணுதான். சோய், ஒன்னு தெரிஞ்சுக்க, ஒரு மரம் தான் எல்லா மரமும். புரிஞ்சுதா? இல்ல, நான் போதும், எந்திரிச்சு வரியா? நான் இப்ப இவளை கூட்டிக்கிட்டு அந்த மரத்துக்கு போறேன். என்னால செய்ய முடியாததை நீ செய். செய். அந்த மந்திர கொலை கொடு, அந்த மந்திர கொலை கொடுத்துரு. ஏன்னா இங்க மொத்த சிஸ்டமும் உடைஞ்சு போயிருக்கு. என்ன பண்ற? எல்லா விஷயத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். என்ன பண்ண? இந்த சக்தி போய்கிட்டு இருக்கு. எல்லாமே உன்னால அழிஞ்சிட்டு இருக்கு. இல்ல, இது அழியாது. நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் பல யுகங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு இத பத்தி என்ன தெரியும் சொல்லு? வலிய பத்தி எனக்கு தெரியும். நீ எழுந்ததை அடையறதுக்காக முயற்சி பண்ணனா அது கூடவே சேர்ந்து சாக வேண்டியதுதான். எனக்கு சொந்தமானதை நான் திரும்ப அடைஞ்சே தீருவேன். வேண்டாம். ஜோய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ நீ என்ன பண்ண? நீ இந்த மரத்தையும் அழிச்சிட்டு இப்ப நாம இறந்துட மாட்டோம். இங்க வாங்க, எனக்கு உதவுங்க. என்ன பண்றோம்? பல வருஷத்துக்கு முன்ன இந்த உடைஞ்ச மரத்தை ஒருத்தன் திருடிட்டு போனா. இப்ப நாம திரும்ப உருவாக்குறோம். ஏதோ இங்க பாருங்க. ஆனா ஆனா இந்த மரம் தான் அழிஞ்சிருச்சே. எல்லா மரங்களுமே ஒன்னா இணைஞ்சிருக்கோம். கைஸ், இவளால சுவாசிக்க முடியல. கேட்லின், இந்த பொடி.
அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் தான் பண்ணேன். அப்படியா? இது எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு சமைக்கவே வராது. சரி, நீ எப்படி ஃபீல் பண்ற? நல்லா இருக்கேன். பழைய மாதிரி தான் இருக்கேன். ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து இந்த உலகத்தையே நாம தான் காப்பாத்தணுங்கிறதையே மறந்துட்டேன். அதுவும் சரிதான். உன்னால இன்னமும் பூம் வா ஓகே. எனக்குள்ள இருக்கிற திறமைகளை நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னால எல்லாத்தையுமே படிக்க முடியும். என்ன? எதுவா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும். இது எப்படி சாத்தியமா இருக்கும்? அந்த மியூசியம்ல அன்னைக்கு நடந்துச்சுல, அது இப்ப நமக்கு சொந்தமாயிடுச்சு. இதே மாதிரி உன்னால இன்னும் நிறைய விஷயத்த செய்ய முடியும். உதாரணத்துக்கு குணப்படுத்துறது, என்னால எல்லாத்தையும் படிக்க முடியும். அப்புறம் மத்த ஈத்தர் விஷயங்களை. நீ சொல்றது எனக்கு புரியல. எனக்கும் தான் புரியல. ஆனா நான் அதை தெரிஞ்சுக்குவேன். நம்மள மாதிரியே மத்தவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தோணுது. அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஒன்னா இருந்தோம்னா இந்த சக்தியை பத்தி நம்ம இன்னமும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு படத்துக்கு போலாமா? படத்துக்கா? ஆமா, போர் அடிக்குதுப்பா. தனியாவும் இருக்க. ஆனா உங்களோட இருந்தா அப்படி இல்ல. தேங்க்ஸ். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஐயோ, பார்க்கவே மோசமா இருக்கேன். கடவுளே, இதை மோந்து பாரு. எனக்கு இல்ல, இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஐயோ, எனக்கு வேண்டாம். நான் எந்தைய சாப்பிட. இல்ல, இத நீ சாப்பிட்டு பாரு. நான் தான் வேண்டான்னு சொல்றல. ஏய், மோசமா இருக்கு. Kaylee, Caitlin, Xavier, Zoe. ஓவன் சாப்பிட வாப்பா. இதோ வரமா.